அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டை பார்க்குறோம். நம்ம இந்த அப்டேட்டு முடிவு பெறுவதற்கான கால நேரம் கிட்டத்தட்ட நெருங்கிருச்சிங்க. பேச்சுவார்த்தை கண்டிப்பாக வெற்றி பெற்றுங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கிறது. ஆமாங்க, என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி பாகிஸ்தானுடைய அஷிப் முனீர் அவர்கள் மறுபடியும் அங்கே ஈரானுக்கு போயிட்டு அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை என்ன மாதிரியான நிபந்தனைகள் இருக்குது அது மாதிரி பேசுவதற்கு அங்கே இறங்கிட்டாங்க. திடீர்னு ட்ரம்ப் அவரோட ஸ்டேட்மெண்ட்டு, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நான் ஓப்பன் பண்ணுறேன், சீனா எனக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்தாங்கன்னா சரி அப்படின்னு இந்த பக்கம் வந்திருக்கு. அதை தாண்டி அந்த பகுதி இன்னும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்திருக்கான்னா முழுமையாக எங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்றாங்க. அப்புறம் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்மோஸ்ட்டு அங்கே ஹிஸ்புல்லாக்கிட்டே பேச்சுவார்த்தை நெருங்கிட்டோம் அப்படின்ற மாதிரியும் 5 சேனல்கள் 5 விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல அதிரிபுதிரியான சம்பவங்களை இன்றைய பதிவில் பார்க்கலாம். சற்று ஆச்சரியமாக தான் இருக்கும். ஓஹோ, இப்படியெல்லாம் நடந்ததா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு வாங்க நண்பர்களே, வாக்காள பெருமக்களே, மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய தகவலை நம்ம பார்க்க போகலாம். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வாக்காள பெருமக்களே, எப்போவுமே உள்ளூர் அரசியலும் சரி உலக அரசியலும் சரி நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிடணும். என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் சமயத்தில் பயங்கரமாக எதிர்ப்பெல்லாம் தெரிவிப்பாங்க. இப்போ ஐரோப்பாவில் கூட பார்த்தோம்னா ஹங்கேரியனுடைய தேர்தல் பார்த்தோம். ஹங்கேரி விக்டர் ஓர்பன் அவர்கள் ஐரோப்பா வேற நாங்கள் வேற, ஐரோப்பாவுக்கும் எங்களுக்கும் கிட்டத்தட்ட தள்ளி நிற்கணும், ஒரு காலம் ஐரோப்பா எங்களை ஆளாது, நாங்கள் தான் தனியாக ஆளுவோன்ற மாதிரிலாம் பயங்கரமாக சொல்லிகிட்டு இருந்தாரா. சரி, அது அவரோட ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ ஜெயிச்சார்ல மெக்யார் அவர்கள் என்ன சொன்னார்னா, அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி, நான் இருந்தேன்னா இந்த ஏரியா கூட எட்டி பார்க்கக்கூடாது. எப்போ அவர் பேர்னா ஹங்கேரி பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாரோ அன்னைக்கே முடிஞ்சு எல்லா உறவுகளும் துண்டிக்க போகிறேன், ஆச்சா போச்சா ஹோச்சான்னாங்க. இன்றைக்கி எல்லாம் போச்சா அப்படின்லாம். ஏன்னா மெக்யார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தனது பதவியேற்புக்காக இங்கே பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை அணுகியிருக்காங்க. இஸ்ரேலினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு. நெதன்யாகு அவர்கள் கண்டிப்பாக பதவியேற்பு விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்யார் சார்பாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் அம்பாசிடர் அணுகியிருக்காங்க. இஸ்ரேல் அம்பாசிடர் இங்கே பேசியிருக்காங்க. இவங்களும் பதிலுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக நாங்கள் ஜெருசலமில் ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று வைக்கிறோம், அதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போத் 2 ஃபாரின் மினிஸ்டரும் மியூச்சுவலாக அடுத்த கட்ட நகர்வுகளை ஹங்கேரியுடன் எப்படி இணக்கமாக செல்வது, அங்கே இருக்கக்கூடிய ஜூஸ் மக்களை எப்படி பாதுகாப்பது போன்ற மிகப்பெரிய பேச்சுவார்த்தை இன்னும் பதவியே ஏற்கல, அதுக்குள்ளே நடைபெற்றதான் இன்றைக்கி காலையிலேருந்து செய்தி விட்டது. ஐயா, இவ்வளோதாங்க ஐயா உலகமே. நம்ம நினைக்கலாம் அரசியல் நேரத்தில், ஆஹா அங்கே இல்லைன்னா எப்படி, இது தனி நாடு, அப்படி இப்படிலாம் நீங்கள் பயங்கரமாக பேசலாம். ஆனால் அரசியல் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது. ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த 5 வருஷம் எதுவுமே நடக்க போகிறதில்ல. எல்லாமே இத்தனை நாள் என்ன வந்ததோ அதே தான் நடக்கும் என்பதும் உலக அரசியலே ஒரு சான்றுங்க ஐயா. இதை நான் உங்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்தியை நான் முதலில் கூறுகிறேன். சரி, சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 நான் சொல்லிடுறேன். நான் வழக்கமாக இந்த செய்தி சேனல்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கற்பனை கதைகளை பயங்கரமாக அடித்து விடுவாங்க. எப்படின்னா, நேச்சுரலாகவே ஒரு செய்தி அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வராது, ஆனால் இஷ்டத்துக்கு அவங்க பாட்டு எழுதி தள்ளுவாங்க. கடைசியில் ஒரு நாள் கழிச்சு தான் தெரியும், ஆஹா என்னடா இவ்வளோ பொய் செய்தியில் அடிச்சு விடுறீங்களாடா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே தோணும். அது இப்போ தமிழக அரசியல் களத்தில் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. இது உலக அரசியலுக்கும் பொருந்தும். இன்றைக்கி நிறைய லெசன் எடுக்க வேண்டியதாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்டா, இன்றைக்கி காலையில் வாஷிங்டனில் பேச்சுவார்த்தை நடந்தது அமெரிக்காவுடைய தலைமையில். யார், இஸ்ரேலும் அங்கே லெபனானுடைய முக்கிய டெலிகேஷன் கலந்துக்கிட்டாங்க. அப்போ காலையிலே என்ன செய்தி, 2 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, ஹெஸ்போல்லா ஆயுதங்களை போட்டு சரண்டர் ஆகிற வரைக்கும் லெபனான் இஸ்ரேலுக்கு உதவுவதாக சொன்னாங்க. அப்பயே செய்தி, அதுவுமே அதிகாரப்பூர்வ செய்தியானா இல்லை கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. சரி, இப்போ மொத்தம் உனக்கு 5 நியூஸ் பேப்பர் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அல் மைரின்னு சொல்லிட்டு ஹெஸ்புல்லானுடைய அஃபிலியேட்டட் அவங்களுக்கு சேனல் 1 வீக் சீஸ்ஃபயர் கொண்டு வராங்க. இது அமெரிக்காவும் ப்ளஸ் ஈரான் நிகோசியேஷன் பண்ணுறதுக்காக
இஸ்ரேலுக்கு ப்ரெஷர் கொடுத்து ஒத்துக்க வச்சுட்டாங்கன்ட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு சேனல் அப்படி சொல்லிட்டாங்களா. அடுத்து எம்டிவின்னு சொல்லிட்டு ஆப்போசிஷன் சேனல் லெபனானில் அவங்க சீஸ்பயர் டு பி டிஸ்கஸ் டு நைட், இன்னைக்கு நைட்டு டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் எந்த டீலுமே இல்லைன்ட்டாங்களா. ஸோ சேனல் 12 என்ன சொல்ல வராங்கன்னா, அது சென்டர் ரைட் அது, இன்னைக்கு நைட்டு டிஸ்கஸ் பண்ணுறாங்க, நோ அக்ரிமெண்ட்டு, ஆனால் ஹெஸ்புல்லாவும் தொடர்ந்து ஷூட்டிங் நடந்துட்டு தான் இருக்குது, அக்ரிமெண்ட்லாம் இல்லைன்றாங்களா. சேனல் 14 நியூஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோ சீஸ்பயர், நோ யூஎஸ் ரெக்வஸ்ட்டும் வைக்கல, எதுவுமே பண்ணல, இவங்க தொடர்ந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்களா. அது ஹார்ட்ஸ் அப்படின்ற ஒரு சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி இன்னைக்கு நைட் வந்து சீஸ்பயர் வரும், அமெரிக்கா ப்ரெஷர் கொடுக்குறாங்க, அதனால் இன்னைக்கு நைட்டு வருதுன்னு சொல்கிறாங்களா. மறுபடியும் ராய்டர்ஸ் ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெஸ்புல்லா லா மேக்கர்ஸ் வந்து இப்போ வரக்கூடிய நாட்களில் சீஸ்பயர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்றாங்க. ஆனால் இது எல்லாம் தாண்டி இப்போ நான் சாயந்தரம் வரும்போது கூட பார்த்தேன், நான் ஹிஸ்புல்லானுடைய ஃபினான்சிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதியை வந்து இன்றைக்கி லெபனானில் இருக்கக்கூடிய பகுதியை 3 இடத்துல அடித்தாங்க. யார் சதர்ன் லெபனான் பகுதியில் 3 இடத்துல அடித்தாங்க. அவங்க ஹிஸ்புல்லா என்ன பண்ணாங்க, ஒரு சில வீடியோ பதிவுலாம் வெளியிட்டு இருந்தாங்க இஸ்ரேல் மீது நடத்தப்படுகிற தாக்குதலை. இப்படிங்க ஐயா, மூளைக்கு ஒரு சேனலை வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு தகவலை கொடுத்தாங்கன்னா எந்த தகவலை நான் உங்ககிட்ட சொல்றதுங்க ஐயா. அங்கே மறுவைத்த நபர்களே கன்ஃபியூஸ் ஆகி கீழே டெட் பாடி மாதிரி கீழே விழுந்துட்டாங்க. எந்திரிப்பா, ஏதாவது ஒரு தகவலை கொடுப்பாடா, என்னாலே முடியலுங்க ஐயா, இவங்க நம்ம ரொம்ப ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க, ஆளாளுக்கு ஒன்று சொல்லிடுறாங்க, எந்த தகவலையா நான் உங்ககிட்ட சொல்றதுன்ற மாதிரி அவங்க தடுமாறுறாங்களா. இது சம்பவம் நம்பர் 2. சம்பவம் நம்பர் 3, இப்போ அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, சென்காம் வந்து முழுமையா நாங்கள் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ், இந்த பக்கம் அந்த ஸ்டேட் ஆஃப் ஓமன் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டோம், 36 மணி நேரமா எதுவுமே போகலை, மற்ற கப்பல்லாம் போகுது, ஈரான் லிங்க்டு இருக்கக்கூடிய கப்பல் வந்து போகலன்றாங்களா. ஆனால் ஒரு சில சேனல், இந்த டேப்ஸ், இன்னும் ஒரு சில ஈரான் சேர்ந்த சேனல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மால்டா அப்படின்ற ஒரு டேங்கர் அமெரிக்காவால் தடை விதிக்கப்பட்ட ஒரு கப்பல் 2 நாட்கள்லாம் அங்கேயே தான் அப்படியே இருந்துதான், திடீர்னு உள்ள போயிடுச்சான். அதாவது அமெரிக்காவை ஏமாத்தி சடசடா கடகடான்னு உள்ள போயிடுச்சு. என்ன அமெரிக்கா வந்து பார்க்குறாங்க, இதுதான் அவங்க கட்டுப்பாடா, வென்று விட்டது ஈரான் அப்படின்னு அவங்க தரப்புல போடுறாங்களா. இன்னொன்று வந்து அமெரிக்காவுடைய பொருளாதார தடையால் கோல்பன் அப்படின்ற ஒரு பகுதியில் அப்படின்ற ஒரு கப்பல், அது ஈரானை சார்ந்த கப்பல் தான். ஈரான் சேனல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆல்மோஸ்ட் அது கூட கிராஸ் ஆகிட்டு தான் போயிடுச்சு, ஒன்றும் அவங்க கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ சென்காம் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களா. அப்போ ISW என்ன சொல்கிறாங்கன்னா, தனது வரைபடத்தின் மூலயமா ஏப்ரல் 5ஆம் தேதி பக்கம்லாம் கிட்டத்தட்ட சீஸ்பயர் வர மாதிரி இருந்தது. இதில் மொத்தம் 4 கலர் இருக்குது. ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய கலர் வந்து கார்கோ கப்பல் கடந்து போகிறது, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் கடந்து போன கப்பல்களை பற்றி போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அடுத்த கலர் பார்த்தீங்கன்னா டேங்கர், இந்த காக்கி கலர் மாதிரி இருக்குல்ல லைட்டாக, அது வந்து ஈரான் லிங்க்டு கார்கோ விமானங்கள். இன்னொரு கலர் மாதிரி இருக்குல்ல, மேலே இருக்கிற டாப் கலர் இருக்குது பார்த்தியா, அதுதான் வந்து ஈரான் லிங்க்டு டேங்கர். இப்போ ஏப்ரல் 7, 8ஆம் தேதியெலாம் வந்து ஈரான் திடீர்னு அதிகமாக அனுப்ப ஆரம்பித்தாங்க. ஆனால் ஏப்ரல் 10, 11, 12 இது 3ல் ஈரான் லிங்க்டு கப்பல் வந்து ஒன்று தான் போயிருக்கு, அதுக்கு மேலே போகலை அப்படின்னு ISW வந்து உறுதிப்பட சொல்கிறாங்க. இன்னும் 13, 14, 15 வந்தால் தான் தெரியும். பட் 13, 14, 15 இன்னைக்கு காலையில் கூட என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. இந்த பக்கம் ஓமன்லேருந்து கப்பல் வருது, இல்லை வந்து துபாயிலிருந்து அந்த இதுலேருந்து வருது, அது இல்லாமல் சவுதி போர்ட் ஒரு சிலதெல்லாம் வருது. அதனால் இது வந்து கரெக்டாக எந்த கப்பல் என்னன்னு தெரியல, இதெல்லாம் எப்படி அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஈரான் கப்பல் வந்து சற்று யோசனை பண்ணுறாங்கன்றாங்க. பட் எனக்கு இதில் இன்னொரு நியூஸ் என்னென்னா, இன்னைக்கு CNN என்ன சொன்னாங்கன்னா, ஈரானுடைய கப்பலை தொடர்ந்து நீங்கள் தடுக்கும் பட்சத்தில் நாங்கள் கல்ஃப் ஆஃப் ஓமனில் அந்த பக்கம் இருக்குல்ல, பேபிள் ஆஃப் மேண்டப் இருக்குல்ல, அந்த பகுதியும் தடுப்போம், மறுபடியும் எங்கள் நட்பு நாடுகளும் கூட பார்க்காம கண்டிப்பாக அடிப்போம் அப்படின்னு ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கரை வந்து சொல்கிறாரு. இப்போ இந்த இடத்துல எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, இப்போ அவங்க என்னதான் அமெரிக்க கப்பல் வந்து தடை விதிச்சிருந்தா கூட நீங்கள் தான் ஈரான் கப்பல் சாதாரணமாக போகுது வருது, ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த டைலாக் தேவையில்லையே. யாருக்கு? ஈரானுக்கு இந்த டைலாக் தேவையில்லைல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நீங்கள் தடுத்தா கூட எங்கள் கப்பல் போயிட்டுருக்கு வந்துட்டுருக்கு, நாங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த டைலாக் தேவையில்லை தான். பட் ஆனால் திடீர்னு இன்னைக்கு வந்து இப்போ மதியத்துக்கு மேலே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு 3000க்கும் மேற்பட்ட வீரர்கள் மறுபடியும் அங்கே மிடில் ஈஸ்டில் வந்து இறக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அது வந்து பேச்சுவார்த்தைக்காகன்னு சொல்கிறாங்க. பட் இந்த மிரட்டலுக்கெல்லாம்
ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வந்து உட்காரமா அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ட்விஸ்ட்டுமே கொடுத்துட்றேன். திடீர்னு இன்னைக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியில் சிஜிபிங் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று எழுதினாராம். மானே கண்மணி கண்மணி அன்போட காதலன், அந்த இடத்துல பொன்மானே போட்டுக்கோ நல்லா இருக்கணும்னு பாட்டாவே படிச்சிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, சிஜிபிங் உங்கள் மீது எனக்கு நிறைய மரியாதை இருக்குது, நீங்கள் ஈரானுக்கு ஆயுதங்கள் கொடுக்கறத நிறுத்தினீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாராம். சீனா வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான். அப்படி ரொம்ப ரொம்ப சிரிச்ச முகத்தில் இருந்தாங்களாம். நான் வந்து பர்மனண்ட்டாகவே ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை ஓப்பன் பண்ண போகிறோம், எனக்கு வந்து உங்களுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் இந்த சுச்சுவேஷன் வந்து எப்பயுமே அமையாது, அதனால் மறுபடியும் சொல்கிறேன், ஈரானுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்கள் நீங்கள் நிறுத்துங்க, அதனால் கிவ் மீ எ பிக் ஃபேட், உங்களை வந்து ஒரு ஹக் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதனால் வருகின்ற காலங்களில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறோம். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மறைமுக யுத்தம் இருக்குல்ல, நம்மளுக்கு 2 பேர்த்துக்கும் வர்த்தக யுத்தம் கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அது ஆரோக்கியமானதாக இருக்கும், நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னே சிஜிபிங் சொல்லிட்டாராம், ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவா, நான் கொடுக்க மாட்டேன்ட்டாராம், அதனால் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை நாங்கள் ஓப்பன் பண்ண போகிறோம் கூடிய விரைவில் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சீனா கிட்ட நிஜமாவே இப்படி ஒரு மானியத்தேனே பொன்மானிய கடிதம் வந்ததா அப்படின்னா அது சீனா தான் சொல்லணும். ஏன்னா சீனா இன்னைக்கு மதியம் கூட வந்து காசி போச்சுன்னு கண்ட மேனிக்கு வந்து அறிக்கை விட்டுட்டு இருக்கிறாங்க, எனக்கு ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை தடுத்து நிறுத்திட்டீங்க, ஆச்சா பொச்சா ஹோச்சா எல்லாம் போச்சான்றாங்க. இங்கே ஓடி வந்து நான் அவருக்கு கடிதம் எழுதுனேன், ஆயுதங்கள் வந்து கொடுக்க நிறுத்தினா உடனே நாங்கள் விடுறோன்றாங்க. பட் எந்த அளவுக்குன்னு தெரியல. ஆனால் ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ் வந்து மறுபடியும் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னைக்கு இந்தியா என்ன சொன்னாங்கன்னா, நம்மளோட கப்பலோட கூட பயணிகள் 2337 இந்திய கடற்பணி பயணிகள் இன்னும் அங்கே தான் இருக்காங்களாம், பட் பாதுகாப்பாக இருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேச்சுவார்த்தைக்கு வரலாம். பேச்சுவார்த்தையில் ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரோட ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு நெகோசியேஷன் அப்படின்னு வரும்போது 2 தரப்புலையுமே வந்து குடுக்கல் வாங்கல் இருக்கணும், அதுதான் ஒரு நெகோசியேஷன். அதாவது பேச்சுவார்த்தைக்கான ஒரு அர்த்தம் இருக்குது. ஏதோ ஒரு பக்கம் ஃபுல்லாக இம்போசிஷன் கொடுக்குற மாதிரி, ஃபுல்லாக ஒரு பக்கம் மட்டும் ஹோம்ஒர்க் கொடுக்குற மாதிரி, இல்லை ஃபுல்லாக மிரட்டல் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு பெயர் வந்து பேச்சுவார்த்தை கிடையாது. அதுக்கு பெயர் என்னது? பேச்சுவார்த்தை கிடையாது. அதிகார விளிம்பில் எங்களை வந்து மிரட்டுறதுக்கான அடையாளம். அந்த மிரட்டல் உருட்டல் அரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுற ஆள் கிடையாது, நாங்கள் எங்கெங்கேயோ பார்த்துட்டோம், அதனால் உங்கள் மிரட்டலை எங்ககிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எங்கே சொல்கிறேன், ஈரானை சொல்கிறேன். நான் ஈரான் வந்து அந்த அளவுக்கு இன்றைக்கி ஸ்டேட்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஏன் ஈரான் வந்து இந்த அளவுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி பாகிஸ்தான்லேருந்து ஆசிப் முனீர் அவர்கள் போகிறாரு. சரி, போகிறதும் போகிறீங்க, அந்த விளக்கம் மட்டும் எனக்கு வேணும். நீங்கள் வந்து ஆசிப் முனீர் வந்து பேச்சுவார்த்தைக்காக போகிறீங்க, அது என்ன பெருசாக அப்படியே யூனிஃபார்ம் கூட ஒரு ஸ்டிக்கு வேறு அப்படியே டக் டக் டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறீங்களா, அது என்ன? பட் அதே அமெரிக்கானுடைய ஜேடி வேன்ஸ் அவர்கள் வந்து இறங்கும் போது மட்டும் கோட் ஷூட்டோட வரவேற்கிறீங்க. அப்போ அது மரியாதை நிமித்தமாக எடுத்துக்கலாமா, இல்லை இதை வந்து அமெரிக்காவின் பேரில் வந்து நட்புன்ற பேரில் லைட்டாக மிரட்டலுக்காக போகிறீங்களா? எனக்கு அந்த விளக்கங்கள் புரியல. பட் அவங்க நட்பாக தான் பழகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினச்சா கூட ஈரானுமே வந்து பாகிஸ்தான்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படி இருந்திருந்தால் அந்த பேச்சுவார்த்தை நடத்தின அடுத்த நாளே பாகிஸ்தான் கப்பலை வந்து திருப்பி அனுப்பியிருக்க மாட்டாங்க ஈரான். ஆனால் திருப்பி அனுப்பிட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, அவர் போயிட்டு இனி அடுத்த பேச்சுவார்த்தை எங்கே நடத்தலாம், என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் வாங்க, அந்த இடத்துல ஒரு ஃபைனலிஸ்ட் கொண்டு வந்துடலான்றாங்க. பட் ஈரான் அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு சில முடிவுகள் எடுக்குமானா இட் வில் டேக் டைம், கொஞ்சம் நாள் ஆகும். ஏன்னா அராக்சி அவர்கள்லாம் சொந்த ஸ்தானத்து சகாக்களை எல்லாத்தையும் இழந்து கண்ணீர் வடித்து கதறி ஒரு மாதிரி வெறும்பி போயிருக்காங்க. அதெல்லாம் விட்டுட்டு உடனே பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குன்னா, மறுபடியும் ஒரு யுத்தம் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன் நான், கண்டிப்பாக மறுபடியும் ஒரு யுத்தம் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. யாராவது ஒரு தரப்பில் விட்டு கொடுப்பாங்க. மேபி எனக்கு ஈரான் விட்டு கொடுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த பேச்சுவார்த்தை ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து டேட் ஒன்று தான் ஃபிக்ஸ் பண்ணல, 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. அந்த 2வது கட்ட பேச்சுவார்த்தையில் கிட்டத்தட்ட தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் நான். இல்லை அதையும் மீறி என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமே. இப்போது நிலைமைக்கு ஒரு 20ஆம் தேதி வரைக்குமே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தையை நோக்கி தான் போகும். வேறு எந்த அசம்பாவிதம் நடப்பதற்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் இல்லை என்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் இடையில் ஒரு 2 பேர் ரொம்ப பேசினாங்களேப்பா, இந்த பாட்டியும் பேரனும் கிறிஸ் ஆர்மர் அவர்களும், நாங்கள் 40 நாடுகளை ஒன்று கூட்ட போகிறோம். அது கிறிஸ் ஆர்மர் அவர்கள் அரபு நாட்டிலேருந்து பேட்டி கொடுக்கும்போது ஒரு வார்த்தை சொன்னார், ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸை க்ளோஸ் பண்ணாங்கன்னா
சர்வதேச வழித்தடத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. தேவைப்பட்டால் நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து நாங்கள் பாதுகாப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் யுத்தத்தினால் அல்ல, பேச்சுவார்த்தை. ஆனால் பேச்சுவார்த்தை முடியாத போது அடுத்த ஆப்ஷன் இருக்குன்னுலாம் சொன்னீங்களப்பா. ஆனால் திடீர்னு நாங்கள் பாராளுமன்றத்தில் போயிட்டு மறுபடியும் விளக்கம் கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சில நாடுகளின் நிர்பந்தத்தின் பேரில் எங்கள் நாட்டை கோத்து விட நினைச்சிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக கலந்துக்க மாட்டோம். எங்களுக்கு அது மாதிரி எண்ணங்கள் கிடையாது. நாங்கள் அமைதியான முறையில் தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன்றாங்க. திடீர்னு ஏன் அவங்க மனசு மாறினாங்கன்னா, சரி பேச்சுவார்த்தை வந்துருச்சு, ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ண போகிறாங்க, இந்த நேரத்தில் நம்ம ஓடி வந்து கிரெடிட் வாங்கிக்கலாம், நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல பேர் வரும், கொஞ்சம் நாட்டிலையும் பெருமையாக நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து அடைச்சிட்டாரு. இப்போ ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து அடைக்கும் போது திடீர்னு 40 நாடுகள் வந்து நாளைக்கு முடிவு சொல்கிறேன்னாங்க. அடுத்து அவங்க என்ன பண்ணணும், ஈரானுடைய கப்பலுக்கு பிரச்சனை கொடுத்து ஏதாவது ஒரு நெருடல்களோ ப்ரெஷரோ கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி ப்ரெஷர் கொடுத்தா அங்கே எதுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ அவங்க யுத்தத்தில் கலந்துக்கிட்ட மாதிரி வரும். ஆஹா என்னடா அது, நம்ம ராஜதந்திரம் எல்லாமே வீணாக போயிடுச்சு அப்படின்னு திடீர்னு பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி ட்ரம்ப்போட மிரட்டலுக்கோ ட்ரம்ப் அவர்கள் சொல்கிற மாதிரியோ நாங்கள் யுத்தம் பிரியெல்லாம் தயாராக இல்லை, பேச்சுவார்த்தை மூலியமாக தான் நாங்கள் தீர்வு காணணும்னு நினைக்கிறோம், ஆனால் நாங்கள் தான் அந்த ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு மிக முக்கிய பங்காற்றோம்னாரு. அதுக்கு தான் ட்ரம்ப் நீங்கள் பேட்டி கொடுக்கும்போது எங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணல, கஷ்டமான நேரத்தில் ஒரு சிலர் நினச்சி பார்க்கணுன்னுவாங்க. நான் நினச்சி பார்த்ததில்ல, எங்களுக்கு நேட்டோ நாடுகளோ இல்லை எங்கள் நட்பு நாடுகளோ யூகேவோ யாருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல, அதை நாங்கள் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்றாரு. ஆனால் அந்த ஆளை சுற்றி நாங்கள் ஹெல்ப் பண்ண போகிறோம், ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க. ஆக நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, உலக தலைவர்களிருந்து நம்ம தான் ஃபஸ்ட்டே பேசிட்டோமே, எல்லாமே அந்தந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்கவுங்க நடந்துப்பா. காரணம் என்ன பாஸ் அப்படின்னா, அது எலெக்ஷன் சார்ந்த ஒரு விஷயங்கள், ஏன்னா மக்கள் சார்ந்த நலன் சார்ந்த விஷயங்கள் அவங்க பார்க்கணும் நம்ம. அது யூகே வந்து இப்போ அங்கே இருக்கிற சூழ்நிலையில் திடீர்னு ஈரானை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராதில்ல, அதற்காக அமைதியான சூழ்நிலையில் போகணும்னு நினைக்கிறாங்க. நல்ல விஷயம்தான். சரி, அவர்கள் அமெரிக்காவுடைய ஸ்காட் பெசன்ட் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, சீனாக்கிட்டையும் காலில் பேசிட்டாராம், இங்கே அரபு நாடுகள்கிட்டையும் பேசிட்டாராம், டைரெக்டாகவே பேங்க் லிங்க் இருக்கிற எல்லா பேங்க்குக்கிட்டையும் வந்து நேரடியாகவே ஈரானுடைய சொத்துக்களை முடக்குவதற்கு தயாராக இருங்க, ரிலீஸ் பண்ணதற்கு தயாராக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சொன்னாங்களாம். பட் ஈரான் தரப்பு என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் அடுத்த பேச்சுவார்த்தைக்கு வரணும்னா கண்டிப்பாக எங்கள் முடக்கப்பட்ட சொத்துக்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணியே ஆகணுன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நம்ம பார்க்கலாம். எப்பவுமே கடைசி வரைக்கும் டெஸ்ட் வச்சுருப்பாங்க. ஆனால் அமெரிக்கா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க எந்த காலத்துலேயும் அவங்ககிட்ட அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடாதுன்ற சூழ்நிலையில் நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் முதல் அக்ரிமெண்ட்டே அதுதான். அந்த அக்ரிமெண்ட் போட்டால் தான் மற்ற வேலையே. ஆனால் கண்டிப்பாக அக்ரிமெண்ட் வந்துடும். இனி வந்து ஆல்மோஸ்ட் அந்த யுத்தம் வந்து முடிவுக்கு வந்து விட்டது. ஏன்னா எடுத்த உடனே அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, கொஞ்ச நாள் போகணும்னு கேட்டிருக்காங்க. அதனால் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கோம், ஒரு 2 வாரம் போனால் அந்த அக்ரிமெண்ட் வந்துடும் அப்படின்றாங்க. யுஏஇ ஓடி வந்து ஈரானுக்கு அமெரிக்காவுக்கு முழு ஆதரவு கொடுக்குறாங்க. தலைவா நீங்கள் பண்ணது கரெக்டு தான், அதனால் நான் உங்களுக்கு ஆதரவாக நிற்கிறன்ற மாதிரி வந்து யுஏஇ சொல்லியிருக்காங்க. திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் மீது வந்து ஒரு பாய்ச்சலை பாய்ச்சிருக்கிறாரு. இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி வந்து ஒரு தைரியமான ஆளு லேடின்னு நினச்சேன் நான். அப்புறம் ஒரு தப்பு கணக்கு போட்டேன். எப்போ ஈரான் போரில் எனக்கு வந்து உதவி செய்யலையோ அவங்களும் ஒரு கோலை தான். அவங்க ஈரான்கிட்ட அணு ஆயுதம் இருந்தால் இன்னும் 2 நிமிஷத்தில் இத்தாலியை வந்து மண்ணோட மண்ணாக இருக்கும். இதெல்லாம் வந்து காப்பாற்றணும் பாரு, நான் எனக்கு இது தேவைதான்றாரு. அதாவது இது எப்படின்னா, இப்போ இந்தியாவை எப்படி அமெரிக்கா காப்பாற்றினாங்க உங்களுக்கு ஒன்று சந்தேகம் வந்துடும் எப்படிப்பான்ட்டு. ஏன்னா ஈரானில் பாகிஸ்தான் அணுகுண்டு பாய்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் 2 அணுகுண்டை கடிச்சிட்டாங்க தூக்கி போகலான்னும் போது. அப்போ ஓடி வந்து ட்ரம்ப் அவர்கள் காப்பாற்றிட்டாரு. எலே என்னலே பண்ணுற ஐயா, அணுகுண்டு போட போகிற, நிறுத்து, லெட்ஸ் மேக் எ டீல் அப்படின்னாரு. டீல் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி இப்போ ட்ரம்ப் என்ன சொல்ல வர்றாரா, இத்தாலியையும் ஐரோப்பா நாடுகளையும் காப்பாற்றி இருக்கிறாராம். இல்லைன்னா 2 நிமிஷத்துல அழிச்சிருப்பாங்களாம் ஈரான். ஓடி வந்து இவர் காப்பாற்றினாராம். இதுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது பாஸ், இதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும். என்னது காலம் பதில் சொல்லும், காலம் நின்று பேசுமா, ஏதோ ஒரு டைலாக் வந்து சமீபத்தில். அந்த டைலாக் அந்த இடத்துல மேட்ச் பண்ண ஐ திங்க் ரஜினி ஏதோ ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருந்தாரு. அந்த அறிக்கையில் காலம் பேசாது நின்று பதில் சொல்லணும்னாரு. அந்த மாதிரி இந்த டைலாக் அந்த இடத்துல பொருத்திக்கலாம் நம்ம. ஆனால் இன்னொரு விஷயத்தையும் நம்ம மேட்ச் பண்ணலாம். அங்கே பேபலப் லேண்டு பக்கத்தில் சோமாலியா இருக்குல்ல, சோமாலியா லேண்டு, சோமாலியாவில் வந்து பிரிஞ்சு ஒரு சோமாலியா லேண்டு சின்னதாக இருக்குது. ஏற்கனவே அங்கே ஒரு போர்ஷனை, ஒரு பகுதியை இஸ்ரேலுக்கான இராணுவ தளங்களை ஒதுக்குறேன்னு சொன்னாங்க. ஹவுதிகள் கடுமையாக எதிர்த்தாங்க.
இன்னைக்கு வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே சென்காமுடைய டீம் அங்கே போயிருக்கு. அங்கே போயிட்டு முழுமையாக சோமாலிலாண்டே எடுத்துக்கோங்க தலைவா, உங்களுக்கு என்ன வேணுன்றாங்க. குறிப்பாக பேபிள் ஆஃப் மேண்டப்பையும் தனது கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா. ஏன்னா ஹவுதி நாளைக்கு முன்ன பண்ண எப்போனாலும் அவங்க தட்டி கொஞ்சம் எழுவாங்க, அவங்கள தட்டி வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைன்றனால. அப்போ அமெரிக்கா என்ன நினைச்சாங்கன்னா, பிலிப்பைன்ஸ் கிட்ட ஒப்பந்தம் போட்டு அந்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா இருக்குல்ல, அதையும் தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர நினைச்சு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. சோமாலிலாண்டுக்கிட்டையும் வந்து பேசுகிறாங்க. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது எல்லா கடற்பகுதியும் தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு எல்லாம் வாங்க அமெரிக்கா கிட்ட வாங்கன்னு சொல்ல வராங்களா அப்படின்ற இன்னொரு ஆங்கிள் நம்ம பார்க்க முடியுது. இந்த வீடியோவோட நிறைவு பகுதியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். நிறைவு பகுதியில் ஐநாவில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட் கவுன்சில் இருக்கக்கூடிய ஒரு சில மெம்பர்லாம் வந்து எல்லா நாடுகளும் முடிவெடுக்க வேண்டும், இனி இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை கொடுக்கக்கூடாது, ஹியூமன் ரைட்ஸை மீறி இருக்காங்க, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டை மதிக்கல, அப்படி இருக்கும்போதும் ஆயுதங்கள் ஏன் நம்ம கொடுக்கணும், நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்து அப்படின்னு இருக்காங்க. பட் இது எந்த அளவுக்கு செயல் வடிவத்துக்கு வரும் அப்படின்றத நான் உங்ககிட்ட கொடுத்துறேன். நான் ஈரானுக்குள்ளார 35க்கும் மேற்பட்ட மொசாத் ஆப்ரேட்டிவ் வந்து கைது பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு 2 இடத்துல இன்னைக்கு காலையில் வந்து அந்த பஜித்தினுடைய செக் போஸ்ட்டில் குண்டு வெடிப்பு நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பிடிச்சி சம்மந்தப்பட்ட நபர்களை கைது பண்ணியிருக்காங்கன்றாங்க. துருக்கி வந்து ஸ்பெயினை வந்து பயங்கரமாக பாராட்டுறாங்க. எரடகன் அவர்கள் வந்து ஆல்மோஸ்ட் அவர் வந்து கிட்டத்தட்ட ஐஓசி இருக்குல்ல, அரபு நாடுகளோட கூட்டமைப்பு இருக்குல்ல, ஜிசிசியில் அதிலே கலந்து கிட்டத்தட்ட அவர் உறுப்பினராகவே ஆயிட்டாங்கன்றார். யார்? ஸ்பெயின் சொல்கிறார். ஸ்பெயின் வந்து நீ அரபு நாடுகளின் உறுப்பினராகவே ஆயிட்டார் அவர். அந்த அளவுக்கு இந்த கடினமான சூழ்நிலையில் கூட தைரியமாக எதிர்த்து இஸ்ரேலை எதிர்த்து நிற்கிறீங்கன்னா நீ தான் தலைவா வாவான்றாரு. எனக்கு துருக்கி கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான், எப்போ சார் வீரர்கள் அனுப்புறீங்க இஸ்ரேலுக்கு? அதை மட்டும் கொஞ்சம் கேட்டு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. துருக்கி 2-3 நாளாக சொல்லிகிட்டே இருந்தீங்க. இல்லை உங்கள் மக்களை சமாதானப்படுத்துவதற்காக ஒரு டைலாக் விட்டீங்களா, இல்லை ஆத்மார்த்தமாக உள்ளிருந்து வந்ததான்றது எனக்கு கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்ல துருக்கி. அதை கொஞ்சம் பாருங்கள். அப்புறம் துருக்கிக்குள்ளார 2 துப்பாக்கி சூடு பள்ளிக்கூடங்களில் திடீர்னு 2 பசங்க டீச்சர் மீது கோபத்தில் உள்ள போந்து அவங்க பாட்டுக்கு துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்களாம். 2 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க. ஸோ துப்பாக்கி கலாச்சாரம் வேறு மாதிரி வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் அமெரிக்காவிலேருந்து ஒரு சில சயின்டிஸ்ட்டை வந்து திருப்பி அனுப்புறதா கேள்விப்பட்டாங்கன்னா தெஹ்ரான். அதனால் தெஹ்ரான் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ தைரியமாக வாங்கப்பா, உங்களுக்கு அவங்களோட அதிகமான சம்பளம் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோன்ற சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுக்கவில்லை என்றாலும் நேட்டோனுடைய தலைவர் மார்க் ரூட்டே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, 60 பில்லியனுக்கான மிலிட்டரி எய்ட் நாங்கள் கொடுக்க போகிறோம் உக்ரைனுக்கு. உக்ரைனை காப்பாற்றுவதுதான் எங்களது முதன்மையான நோக்கமே. இல்லை என்றால் ஐரோப்பா இழந்துவிடும், ஐரோப்பா அவர்கள் கைக்கு சென்றுவிடும், அதை தடுத்து கொண்டிருக்கிறோம். இப்போ 90 பில்லியனுக்கான லோனுமே ஓகே ஆகிடுச்சு. ஏன்? ஹங்கேரியனுடைய தேர்தல் களம் மாறிடுச்சு இல்லை, அதனால் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவங்களுக்கு ஒரு செக். ஸ்லோவோக்கியானுடைய பிரதமர் ராபர்ட் ஃபைகோ இருக்கிறார்ல, அவரு நான் வீட்டு அதிகாரத்தை கொண்டு வந்து தடுப்புன்னு இன்னைக்கு காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் மக்களே. ஓரளவுக்கு தகவலை கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒன்று மட்டும் முடிக்க போகிறேன். குறிப்பாக இங்கே காஷ்மீர் இருக்குல்ல, ஈரான் பாதிக்கப்படும் போது உலகத்தில் எந்த நாடுமே இவ்வளோ ஃபண்டிங் அனுப்பினது இல்லையா? 2 மில்லியன் ஃபண்டிங் அனுப்பியிருக்காங்களாம். 2 மில்லியன் அனுப்பியிருக்காங்களாம் காஷ்மீர். அதாவது குறிப்பாக ஷியா கம்யூனிட்டி இருக்கக்கூடிய மக்கள் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கான ஃபண்ட் அனுப்பி ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்கன்றது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமஜர். நன்றி, வணக்கம்.